இப்போ போகிற வழியே பயங்கரமாக இருக்கும், த்ரில்லிங்காக. சின்ன ஸ்க்ரீன் தான், வெறித்தனமாக இது. ஐயோ திரும்பி பார்த்தா பயமாக இருக்கே. ஆமாம், दोस्तों हमारी देश के इंडिया के सबसे के पानी. Hi guys, we are going to watch Kantara premiere show. ஆமாம், ரிஷப் ஷெட்டி எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு, இந்த மாதிரி காண்டாரா ப்ரீமியர் ஷோ பப்ளிக் என்னது எல்லாருக்கும் அனுப்புங்க, ரிவ்யூ போடுங்கன்னு சொன்னார். அப்படிலாம் and this video is sponsored by no one. Yeah. Flood is the Himalaya Pradesh of very rainfall, and this is the China. This is the World War. ஸோ நானும் என் ஃப்ரெண்டும் இப்போது காண்டாரா ப்ரீமியர் ஷோக்கு போகிறோம். நாளைக்கு தான் உங்கள் எல்லாருக்கும் ரிலீஸ் ஆகும். அதாவது இன்னும் அக்டோபர் 1 எடுத்துக்கிறேன். நாளைக்கு தான் உங்கள் எல்லாருக்கும் ரிலீஸ் ஆகும். இன்றைக்கி எங்களுக்கு அக்டோபர் 2 தான் இந்தியாவோட ரிலீஸ். பட் யூகேல ப்ரீமியர் ஷோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய காசு செலவு பண்ணி நான் ப்ரீமியர் ஷோ போகிறேன். சும்மா சொல்ல நிறையலாம் இல்லை, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. ஸோ கேப்காரன் ஏதோ பேசுகிறான், ஏதோ ஆகுவான், அது ஒன்றும் புரியாது. ஸோ போயிட்டுருக்க வழி காரில் போயிட்டுருக்கோம். நடுவில் வர வழியில் எடுக்கலான்னு பார்த்தேன், பசி எடுத்தது, அதான் இதை வாங்கி சாப்பிட்டேன். ஸோ முடிவு வெட்டியிருக்கேன். இது கட்டிங் இப்படி இருக்கு, கட்டிங்கை காட்டுறேன் அப்புறமா. நேரில் பார்க்கறதுக்கும் ஃபோனில் பார்க்கறதுக்கும் ரொம்ப நிறைய வித்தியாசம் இருக்குது. பட் ஸோ காண்டாரா, அதாவது காண்டாரா சாப்டர் 1 பார்க்க போகிறோம். சாப்டர் 2 ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு, விச் வாஸ் அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் மூவி. ஸோ போகிற வழி இதா விலாக். இன்னைக்கு காண்டாரா ப்ரீமியர் ஷோ பார்க்குறோம். ஸோ கைஸ், தியேட்டர் ஆப்போசிட் வந்துட்டேன். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அதோட சுவையே தனி. அரும் சுவையின் நாக்கில் உட்காந்து நடனம் ஆடுது. ஸோ இருந்தாலும் அங்கே பாருங்கள், ப்ராட்வே பிளாசா தெரியுதா, அதுக்குள்ளே தான் போக போகிறோம். நீங்கள் போய் படம் பார்த்துட்டு மாஸ் பண்ண போகிறோம். காண்டாரா தி லெஜண்ட் பார்க்கலாம், மஜா பண்ணலாம். இதான் தியேட்டரு ஓடியன்னு, எவ்வளோ பெருசாக இருக்குப்பா. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த தியேட்டருக்கு. பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது. ஐயோ நைட்டுனால யாருமே இல்லை. ஓ இங்கே ஒரு மெட்ரோ ஸ்டாப் இருக்கா? இல்லை வேறு ஏதோ அது. ஸோ இங்கே பாருங்கள், ஆப்போசிட்டில் பாரு. இந்த ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இன்னும் 15 நிமிஷம் இருக்குது. ஸோ 15 நிமிஷம் என்ன பண்ண போகிறேன்னு தெரில. அப்படியே டைம் ஓட்ட வேண்டியது தான். அப்படியே ஒன்றரை பில்டிங்லாம் கேஸ் பண்ணிட்டு, ஸ்கை கேஸ் பண்ணிட்டு காண்டாரா பார்க்க போகிறோம். ப்ரீமியர் ஷோ, லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரீமியர் ஷோ பார்க்க போகிறேன். யாராச்சும் இப்போ யோசிப்பீங்க, உனக்கு கன்னடாவே தெரியாது, ஏன்டா நீ அந்த படத்துக்கு போனேன்னு. ಯಾರು ಗುರು, ಯಾರ ಹತ್ರ ಮಾತಾಡ್ತೀಯ? ನನಗೆ ಕನ್ನಡ ತುಂಬ ಚೆನ್ನಾಗೇ ಬರುತ್ತೆ. ನಾನು ಕನ್ನಡ ತುಂಬ ಚೆನ್ನಾಗೇ ಮಾತಾಡ್ತೀನಿ. ನಿಮಗೆ ಬೇಕಂದರೆ ನನ್ನ ಹತ್ರ ಮಾತಾಡಿ, ನೀವು ಹೇಳ್ಬೋದು ನನಗೆ ಕನ್ನಡ ಬರುತ್ತಾ ಬರಲ್ವಾ ಅಂತ. ನಾನು ஒரு கன்னடிக பரிவோளு இருக்காங்க, அவங்ககிட்ட பேசி கன்னடா ஃப்ளூயண்ட்டாக வரும். கன்னடா பாட்டெலாம் கூட பாடுவேன். இதுக்கு முன்னாடி யூகே வரதுக்கு முன்னாடி எனக்கு கன்னடாவில் தெரிஞ்சது வந்து மெஹபூபா மே தேரி மெஹபூபா, சாரி அது ஹிந்தி. ஸோ படத்துக்குள்ளே போகிறோம். வந்தாச்சு, உள்ளே போய் காட்டுறேன். உள்ளே வந்துட்டேன். உள்ளப்பா ஓடின்றது எவ்வளோ பெருசாக இருக்குது. ஐஸ்கிரீம் அங்கே போய் பார்ப்போம் ப்ரோ. ஸோ தியேட்டர் காம்ப்ளெக்ஸே ரொம்ப பெருசாக இருக்குது. வா ஆம்பியன்ஸே அந்த மாதிரி இருக்குது. நம்ம ஊரில் ஒரு இந்த மாதிரி தியேட்டர் போகிறதுக்கு எங்கள் ஊர்லேருந்து 1 hour ட்ரைவ் பண்ணி போகணும் நினச்சிடலாம். இங்கே நடந்தே வந்துடலாம். எவ்வளோ பெருசாக இருக்குது. ஐ வில் ஷோ யூ. எவ்வளோ பெருசு பார்த்தீங்களா? ஜஸ்ட் இது ஒரு சின்ன ஓடின்றது சின்னது. சினி வேர்ல்டுன்னு இன்னொன்று இருக்குது, அது வேற மாதிரி இருக்கும். அது பெருசாக இருக்கும் அது ஏதோ. ஸோ இதுதான் கேஸ். நீங்கள் போய்ட்டு வந்துட்டு டிக்கெட் காமிச்சா, இவனு இந்த அக்கா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, டிக்கெட் காமிச்சா உள்ளே விட்ருவாங்க. போக வேண்டியதான். நமக்கு 8 மணிக்கு பாருங்கள் எஸ்கலேட்டரில் ஏறி நம்ம ஸ்க்ரீன் 12. இங்கே மட்டும் எத்தனை ஸ்க்ரீன் இருக்குன்னா
3 4 5 6 7 8 9 10 11 12 இருக்கிறதுல லாஸ்ட் ஸ்க்ரீன் நம்மளது தான். ஸோ கட்டிங் பண்ணியிருக்கேன். யாருக்காச்சும் எதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். இங்க பாருங்க முடிய பாருங்க. இது கட்டிங் இப்படி இருக்கு. செதறுதுடா இதெல்லாம். பயங்கரமா இருக்குடா இது. மக்கா மாறிடா தம்பி. ப்ளூ லைட் அப்புறம் எவ்வளோ கீழே இருக்குது. ஐயோ திரும்பி பார்த்தா பயமா இருக்கே. ஆமா சரியான டீப்ல. நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். மற்ற எல்லாவனுமே எனக்கு கீழே தான். ஸோ இந்த அளவுக்கு ஹைட்டான எஸ்கலேட்டர்ஸ் தான் எல்லா இடத்துலையும். ஸோ பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். என் விளாகை பார்த்து என்ஜாய் பண்ணி ஜாலியாக லைஃப் வாழுங்க. என் விளாக் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கச்சிதமாக சுதர்க்கமாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். எந்த எம்பாரஸ்மெண்ட்டும் வச்சுக்காதீங்க லைஃப்பில். என் விளாக் பாருங்கள், எம்ப்ரெக்ஸ் பண்ணுங்கள், ஜாலியாக வாழுங்க. ஸோ இடம் பயங்கரமாக இப்போது இந்த மாதிரி ஒரு லஞ்சன் மாதிரி ஒரு இடம் இருக்கும். என்ன போய் உட்காந்துக்கலாம். ஏன்னா இன்னும் தியேட்டர் போடல. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணோம். ஸோ விஷயம் என்னென்னா, உங்களுக்காக இந்த உட்கார இடம் எப்படி இருக்குன்னு காட்டணும்னு பண்ணுறேன். எல்லாத்தையுமே காட்டுறேன். ஒரு இடத்துல ஒரு கியூப் மாதிரி இருக்கும். சும்மா நம்ம உட்காந்துக்கலாம். ஸ்பேஸு அவ்வளோ பெருசு பாருங்கள். நான் எஸ்கலேட்டர் ஏறி வந்துட்டேன். இங்கே உட்காந்துருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் உள்ளே போய் ஷோ பார்க்க வேண்டிய. இங்கே 8 மணிக்கு சொல்லுவாங்க. ½ an hour இவங்க அட்வர்டைஸ்மெண்ட் ஓட்டுவானுங்க. நம்ம ஊரே மேலே ½ an hour அட்வர்டைஸ்மெண்ட் ஓட்டி வாழ்க்கையை வெறுக்க வச்சுருவானுங்க. ஸோ இப்போது நம்ம படம் போட்டிருக்க மாட்டாங்க. இப்போ டைம் என்ன ஆகுது? 7:57 தான் ஆகுது. இன்னும் 3 நிமிஷம் இருக்குது. பார்க்கலாம், இன்னும் டைம் ஆகும். ஸோ எனக்கு அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஆயா ஒரு டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ ஸ்க்ரீன் 12 வந்தாச்சு. ஸ்க்ரீன் 12 போயிட்டுருக்கேன். D78 உள்ளே போய் உட்காந்துட்டு காட்டுறேன். வா, பிளேஸு பயங்கரமாக இருக்கா. வாவ். ஸோ இது தியேட்டரு சின்ன ஸ்க்ரீன் தான். ஸோ சீட்டு D7 எங்கே இருக்குது? நம்பரே காணும். ஓகே, 1 2 3 4 5 6 7 8. செம கம்ஃபர்டபுளான ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். சும்மா அப்படியே ஜம்முன்னு பட்டன் வந்துனா சும்மா காலெலாம் நீட்டு படுத்துக்கினே படம் பார்க்கலாம். செமையா. கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சிச்சு. வெறித்தனமாக இருந்துச்சுப்பா. வெறித்தனத்தின் உச்சக்காட்டம். I liked it, truly liked it. As a cinema fan, அப்பா என்னென்ன விஎஃப்எக்ஸ்லாம் அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்தது. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. செம்மையாக என்ஜாய் பண்ணேன். இப்போ செகண்ட் ஹாஃப்க்காக வெயிட் பண்ணுறேன். நல்லா வாங்கி சாப்பிட்டுட்டேன்ப்பா. ஐயோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு அது இதுன்னு வாங்கி சாப்பிட்டு வயிறே புள்ளத்தாச்சி வயிறு மாதிரி ஆயிடுச்சு. அசையவே முடியல. இங்கே வேறு அந்த சீட்டில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சா. இது வேறு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி லக்ஸுரி சீட்டில் புக் பண்ணி ட்ரை பண்ணோம். வேறு லெவல் இருந்துச்சு. ஸோ செகண்ட் ஹாஃப் போக போகிறேன். செகண்ட் ஹாஃப் போகிறதுக்குள்ளே ஒரு வீடியோ உங்களுக்கு சும்மா ஒரு கிளிம்ஸ் மாதிரி சொல்லலாம்னு நினச்சேன். ஸோ படம் ஃபுல்லாக பார்த்துட்டு சொல்கிறேன். பட் சினிமாட்டோகிராஃபி ஹேட்ஸ் ஆஃப் ப்ரோ. ஸ்டோரிலாம் சும்மா அந்த லெவலில் இருக்குது. ஹேட்ஸ் ஆஃப். எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. செகண்ட் ஹாஃப்க்கு இன்னும் டெஸ்பரேட்டாக வெயிட் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணிட்டேன் சொல்கிறேன். கைஸ், படம் பார்த்து முடிச்சுட்டு வந்துட்டுருக்கேன். நைட் லைஃப் இன் பர்மிங்ஹாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஒர்ஸ்ட்டாக இருக்கும், காட்டுறேன். ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கேன் நைட்டு. பாருங்க, பயங்கரமாக யாரையுமே நம்ப முடியாது. திடீர்னு வந்து டமால் அடிப்பானுங்க. உஷாராக இருக்கணும். இதுவே த்ரில்லிங்கான ரைடு. போகிற வழியில் ஃபுல்லாக பப்பாக இருக்கும். வாரணாசின்னு ஒரு ஹோட்டலு. இப்போ பாருங்க, அங்கே தூரத்தில் தெரியுதா, ஃபுல்லாக பப்பு குடிச்சிட்டு கூத்தாட்டிகிட்டு இருப்பானுங்க. ரொம்ப டேஞ்சரான பார்ட்டி தான். நம்ம வீட்டுக்கு போகிற கடக்கிற பார்ட்டி தான் ரொம்ப டேஞ்சர். பட் ஆனால் பல்லு கடிச்சிட்டு எப்படியாச்சும் போயிட்டோன்னா சரி, இப்போ கிராஸ் பண்ணிடணும். as I said before, இங்கே பார்க்குறீங்களா இப்போது பப்பில் எப்படி இருக்கும்னு காட்டுற மாதிரி.
இதான் நைட் லைஃப் இன் பர்மிங்ஹாம். இன்றைக்கி வந்து வெட்னஸ்டேன்றதுனால கூட்டம் இல்லை. சப்போஸ் இதுவே ஃப்ரைடே ஈவினிங், சாட்டர்டே, சண்டே வந்துச்சுன்னா சும்மா இங்கிருந்து அந்த தெரு வரைக்கும் கியூ நிற்கும் பப்புக்காக. இவங்களுக்கெல்லாம் சரக்கு தான் ஃபுல்லாக. ஃபஸ்ட்டு நமக்கு சாப்பாடு அவ்வளோதான். அதனால் இப்போ போகிற வழியே பயங்கரமாக இருக்கும், த்ரில்லிங்காக. எவன் எங்கேருந்து எகிரி குதிப்பானே தெரியாது. என்னடா ஓவராக பில்டப் பண்ணுறான்னு இல்லை. நைட் லைஃப் இன் பர்மிங்ஹாம் இஸ் நாட் வாட் யூ திங்க், இட்ஸ் மோர் தேன் தட். ஸோ சேஃப்டியாக போகணும். எவங்கிட்டே வம்பு வலிக்காமல், எவனா நம்மளை பார்த்து கூப்பிட்டானா கூட கண்டுக்கவே கூடாது. நம்ம பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்கணும். எனக்கு மானம் தான் முக்கியம், ரோஷன் தான் முக்கியம்னா உயிர் வாழ முடியாது. ஸோ அப்படியே ஸ்மூத்தாக எல்லோரும் நம்மளை வம்பு வலிப்பானுங்க, கலாய்ப்பானுங்க, ஒரு மாதிரி பார்ப்பானுங்க, ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும். நைட் டைம் மட்டும், அதுவும் எப்போனா ரொம்ப நைட் டைம். அதுவும் ஜாக்கிரதையாக கூட்டமாக போனீங்கன்னா பிரச்சனை கிடையாது. தனியாக போனீங்கன்னா தான் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு வரும். ஏன்னா எனக்கு வந்திருக்கு, அதுக்காக சொல்கிறேன். பயம்படுத்தலை, ஐம் ஜஸ்ட் எக்ஸ்பிளைனிங் வாட் ஐ ஃபெல்ட் பிஃபோர். இப்போ நம்ம வந்து ஒரு பப்புக்கு ஆப்போசிட்டில் இருக்கோம். நம்மளால் போக முடியலன்ட்டு ஒரு கேப் ஆர்டர் போட்டாச்சு. ஆர்டரில் புக் பண்ணியிருக்கேன். கேப் வந்துடுச்சு. ஸோ கேபுக்குள்ளே ஏறிடும். கேபுக்குள்ளே ஏறியப்பா கேபுக்குள்ளே ஏறிடுச்சு. இப்போ வீட்டுக்கு சேஃபாக போயிடும். ஸோ சம்டைம்ஸ் வீட்டில் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கேப் போட்டு போயிடுங்க. எவ்வளோ காசானாலும் பரவாயில்ல, சேஃப்டி தான் முக்கியம். கேபில் வீட்டுக்கு போகணும். இந்த விலாகில் நீங்கள் ஒன்றுமே கற்றுக்கிட்டு இருக்க முடியாது. சும்மா ரேண்டமாக விலாக் போடணுன்னு போடல, என்னென்னமோ பிளான் பண்ணேன். பட் டைமிங் எதுவும் செட் ஆகலை. பட் ஃபார் கன்சிஸ்டன்சி இன் போஸ்டிங் திஸ். கேபில் போயிட்டுருக்கோம். இப்போது அதோ நல்லா சாப்பிட்டேன், நிறைய வாங்கி சாப்பிட்டேன், வயிறு ஃபுல்லாகிடுச்சு. ஸோ வீட்டுக்கு போயிட்டு உங்கள் வீட்டு படம் எப்படி இருந்துச்சுன்னு எல்லாத்தையும் கட் பண்ணி முடிக்கிறேன். ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு, படம் பார்த்தாச்சு. படம் அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்தது. படம் ஐ ரியலி என்ஜாய்ட் ஸோ மச். அவ்வளோ சூப்பரான ஒரு படம். நீங்களும் பார்க்கலாம். ஏன்னா காண்டாரா அது சீக்வல், அதாவது காண்டாரா 2 பார்த்துட்டு காண்டாரா 1 போய் பாருங்கள். அவ்வளோ கனெக்டிவாக, விஎஃப்எக்ஸ்லாம் அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்துச்சு. திஸ் இஸ் மை பர்ஸ்பெக்டிவ் விச் ஐ லவ்ட் எவ்ரி சிங்கிள் ஃப்ரேம். அதுக்கப்புறம் சினிமாட்டோகிராஃபி சொல்லவே தேவையில்ல. ஃப்ரேம் பை ஃப்ரேம் என்னென்ன மேஜிக்லாம் பண்ணியிருக்காங்க. எத்தனையோ டாலி ஜூம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அது அந்த ஆர்ட் டைரக்ஷன்லாம் ஹேட்ஸ் ஆஃப். எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது படம். எனக்கு செகண்ட் ஹாஃபில் ஒரு சீன் வரும், வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. முடிஞ்சா போய் பாருங்கள், பிடிக்கலையா அவங்க வேலையை பாருங்கள், ஜாலியாக இருங்க. அதே மாதிரி நல்லதே பண்ணுங்க, நல்லதே யோசிங்க, நல்லதே செய்யுங்க, சந்தோஷமாக இருங்க. வாழ்க்கையில் சந்தோஷம் ரொம்ப முக்கியம். ஸோ நிம்மதியாக இருங்க, ஜாலியாக வாழுங்க. இது ஒரு டப்பா விலாகாக இருக்கலாம், ரேண்டம் விலாக் தான். ஸோ கண்டென்ட்லாம் எதிர்பார்க்காதீங்க, ஜஸ்ட் ரேண்டம் ரேண்டிங் விலாக்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் போனேன், எப்படி இருக்குன்னு காட்டணும்னு நினச்சி காமிச்சேன். நீங்கள் பாய் கைஸ், ஹேவ் அ பியூட்டிஃபுல் டே. ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, சிரிச்சிட்டே இருங்க, ரொம்ப முக்கியம். பாய், நெக்ஸ்ட் விலாகில் சந்திக்கிறேன்.